ஓம் கணபதையே நமக என்று தினமும் 108 முறை மனதிற்குள் நீ சொல்லும் பழக்கத்தை வைத்து கொள்வாயேயானால் உன் மனக்கஷ்டம் பணக்கஷ்டம் உன்னை தற்சமயம் சூழ்ந்திருக்கின்ற பிரச்சனைகள் அனைத்திலிருந்தும் நீ வெளிவந்து விடலாம். உன் குறைகளை எல்லாம் தீர்ப்பதற்கும் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை போக்குவதற்கும் இந்த விநாயகன் என்றென்றும் உறுதுணையாக இருப்பேன். நீ சிரித்து மகிழ்ந்து சந்தோஷமாக வாழ்வதற்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் உடனடியாக நடக்க வேண்டுமோ அத்தனை விஷயங்களும் இப்பொழுது நடக்கப் போகின்றது. மன ஆரோக்கியம் என்பது மிகவும் முக்கியம். அதுதான் வாழ்க்கையை இறுதி வரை அழகாக கொண்டு செல்லக்கூடியது. பல ஆச்சரியங்களை இனி உன்னுடைய வாழ்க்கையில் நீ நிச்சயம் சந்திப்பாய். நடந்து முடிந்த நிகழ்வுகளை நினைத்து வருத்தப்பட்டதை நான் கண்டேன். அந்த வருத்தங்களை எல்லாம் இக்கணமே முடித்து வைத்து உனக்கு கொடுக்க போகின்ற அற்புத பரிசை இப்பொழுது நீ பெறக்கூடிய நேரம் வந்திருக்கின்றது. இன்பங்களை நீ அனுபவிக்க தயாராக இரு. எந்த ஒரு கஷ்டத்தையும் பெருமளவு சந்திக்காமல் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் நீ சுலபமாக நீ நினைத்ததை பெறவும் நீ விரும்பியதை அடையவும் நான் உனக்கு உதவி செய்வேன். நீ செய்யக்கூடிய சில செயல்கள் தான் உன்னுடைய வாழ்க்கையில் சில நிகழ்வுகளை தீர்மானித்தது. அப்படி இனிமேல் நீ செய்ய போகின்ற செயல்கள் உன் நல்வாழ்விற்கான நல்ல வழியை காண்பிக்கவும் போகின்றது. இதய பாரமெல்லாம் இப்பொழுது விலகிவிடும். உன்னுடைய இதயம் மிகுந்த சந்தோஷத்தை இப்பொழுது காணும். நீ பயணித்து கொண்டிருக்கும் இந்த பாதையானது என்னுடைய கரங்களால் நான் காண்பித்த பாதை. அதனால் நீ சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கின்றாய் என்பதை மீண்டும் உனக்கு நினைவுபடுத்துகின்றேன். என் பிள்ளையாகிய நீ உனக்கு தேவையான அனைத்தையும் என் மூலமாக என் மீதான பக்தியை நீ செலுத்துவதன் மூலமாக பெற்றுக்கொண்டுதான் இருக்கின்றாய். உன்னுடைய வாழ்க்கையில் இனி நீ எதற்காகவும் புலம்பாமல் எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும். பிறர் உன்னை பற்றி என்ன நினைக்கின்றார்கள் என்று கவலைப்படாமல் நான் உன்னோடு இருக்கின்றேன் என்று நம்பி எந்த ஒரு முயற்சியையும் நீ செய்யும் பட்சத்தில் அது உனக்கு சாதகமாக அமையும். எல்லா விஷயங்களும் உனக்கு நன்றாகவே தெரிந்திருப்பதால் எதுவும் தெரியவில்லையே என்று கவலைப்படாதே. உன்னுள் இருந்து நான் அருள் மழையை பொழிந்து கொண்டிருக்கின்றேன். உனக்கான விஷயங்களையெல்லாம் நீயே சரியாக கையாளுவதற்கு தேவையான திறமைகளையெல்லாம் நான் உனக்கு வழங்கி கொண்டிருக்கின்றேன். வாழ்க்கை என்பது எளிது என்று நீ நினைத்தால் அதை எளிதாக கடந்துவிட முடியும். அதை கடினமாக நினைத்து மனதிற்குள் கடினம் என்கின்ற ஒரு விதையை நீ விதைத்து விட்டால் அது வளர்வதற்கு கடினமாகியே விடும். உன்னுடைய மனநிலை எப்படி இருக்கின்றதோ அப்படிதான் வாழ்க்கை நிலையும் இருக்கும். உனக்குள் இருக்கக்கூடிய மனநோய்களை எல்லாம் இன்றே அழிக்க விரும்புகின்றேன். மிகுந்த ஆரோக்கியத்தோடு உன்னுடைய வாழ்க்கை இனிதே ஒவ்வொரு நாளும் செல்லும். இந்த கணபதி உன் வாழ்க்கையில் நடத்தப் போகின்ற அற்புதங்களை நீ வியந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மகிழ்ச்சியோடு உன் வாழ்க்கை நிலையே வாழ்க்கை தரமே மாறக்கூடிய அளவிற்கு அற்புதங்கள் எல்லாம் நடக்கப் போகின்றது. எத்தனை வழிகளை எத்தனை கஷ்டங்களை துன்பங்களை அனுதினமும் நீயும் சமாளித்து கொண்டிருக்கின்றாய். சமாளிப்பதே வாழ்க்கையாகவே மாறிவிட்டது என்று புலம்புகின்றாய். என் அன்பு குழந்தையாகிய நீ அத்தனை கடினமான விஷயங்களையும் எளிதாக இனி கையாளவும் சமாளிக்கவும் அத்தனை திறமைகளும் உன்னிடம் இருந்து உருவெடுக்கும். தெரியாத விஷயங்கள் எல்லாம் உன்னுடைய புத்திக்கு தெளிவாக தெரிய வந்து நீ முடியாது என்கின்ற நினைத்த விஷயங்களை எல்லாம் இப்பொழுது நல்லபடியாக நீயே முடித்து கொள்ளக்கூடிய அளவிற்கு உனக்குள் இருந்து பல திறமைகள் வெளிப்பட போகின்றது. சில விஷயங்களை நீ கண்டும் காணாமல் இருந்தால் தானாகவே அது சரியாகிவிடும். அதை விடுத்து அதை சரி செய்கின்றேன் என்கின்ற பெயரில் அந்த பிரச்சனைகளை சில சமயம் நீயே வளர்த்து விடுகின்றாய். நான் எந்த விஷயத்தை சொல்கின்றேன் என்று சற்று நினைவு கூர்ந்து பார்த்தால் அந்த விஷயம் என்னவென்று உனக்கு புரிய வரும். உனக்கு பக்கபலமாக எல்லா நேரமும் துணை வந்து கொண்டிருப்பது, உன்னை சாமர்த்தியமாக கவனமாக பொறுமையாக எல்லா நேரங்களிலும் வழி நடத்தி சென்று கொண்டிருப்பது உன்னுடைய மனம்தான். அப்படிப்பட்ட மனதை நீ எப்படி வைத்து கொள்கின்றாய் என்பதை பொறுத்துதான் உன்னுடைய வாழ்க்கை நிலையும் இருக்கின்றது. உன்னுடைய மனநிலையானது ஒரு விஷயத்தை நினைத்து அதிக துன்பப்படுகின்றதா கவலைப்படுகின்றதா அதிலிருந்து நீ முதலில் மீண்டு வர வேண்டும். கவலைப்படுவதையும் துன்பப்படுவதையும் அனுதினமும் பணியாக வைத்துக்கொண்டு அதையே வேலையாக பார்த்து கொண்டிருக்கின்றாய். சற்று அந்த மனநிலையிலிருந்து வெளிவந்து அத்தனையும் தீரும்
நம் வாழ்க்கை நிலை மாறும், நன்றாக நாம் இருக்கின்றோம் என்ற மனநிலையை நீ எப்பொழுதும் வைத்து கொள்ள விரும்புகின்றேன். சந்தோஷமாக நீ இருக்க முயற்சி செய்தால் அந்த சந்தோஷம் உன்னுடைய வாழ்க்கையில் நிலையாக இருக்க தொடங்கிவிடும். எதை நினைத்து தற்சமயம் உன் மனம் கடினப்படுகின்றதோ கஷ்டப்படுகின்றதோ அந்த விஷயத்தில் எனக்கு கவனம் இருக்கின்றது. சில நினைவுகளை உன்னுடைய மனதில் இன்னும் அழிக்க முடியாமல் நீ தவிப்பதை நான் பார்க்கின்றேன். அழிக்க முடியாத விஷயங்களால் உனக்கு வலி ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. அதை இக்கணமே நான் அடியோடு அழித்து விட்டால் அந்த வழியிலிருந்து நீ மீண்டு வருவாய். உன் வாழ்க்கையில் நீ நடக்கப் போகின்ற விஷயங்களின் மீது நீ கவனம் வைக்க வேண்டும். முடிந்த விஷயங்களை யோசித்தது போதும். மீண்டும் மீண்டும் அதையே யோசித்து கொண்டிருந்தால் குழப்பம்தான் அந்த இடத்தில் வளருமே தவிர தெளிவு பிறக்காது. என் அன்பு குழந்தையாகிய நீ எத்தனையோ கஷ்டங்களை கடந்து வந்து கொண்டிருக்கின்றாய். இனிமேலும் அதிக அளவு நீ தடைகளை சந்திக்காமல் உனக்கான வழியை நான் நிச்சயம் காண்பிப்பேன். உன் வளர்ச்சிக்கான வழி இனி உன் கண்களுக்கு புலப்படும். நீ கேட்டது எதுவோ அதை மனமகிழ்வோடு தர விரும்பிதான் வந்திருக்கின்றேன். அவரவர்கள் செய்த வினையின் பலனை அனுபவித்து கொண்டிருக்கின்றார்கள். நல்லதை செய்தால் நற்பலனையும், தீமையை செய்தால் தீப்பலனையும் அனுபவித்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படி தீவினைகளை அதிகம் சம்பாதித்து அதிக கஷ்டங்களை அனுபவிப்பதற்கு இந்த பிறவியை எடுத்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். எத்தனை கஷ்டங்களை பட்டாலும் என்னை வழிபட ஆரம்பித்து விட்டால், என்னுடைய மந்திரத்தை சொல்ல ஆரம்பித்து விட்டால் அத்தனை கஷ்டங்களும் தீர்ந்தும் விடும். ஓம் கணபதியே நமக என்கின்ற நீ சொல்லக்கூடிய இந்த மந்திரமானது உன் வாழ்க்கையில் பேரின்பத்தை எப்பொழுதும் உனக்கு கொடுக்கக்கூடியது. கஷ்டங்களை தீர்க்கும் மந்திரம் இது. உன்னுடைய நினைவில் எப்பொழுதும் வைத்திரு. நீ நினைத்த காரியத்தை நல்லபடியாக நான் நடத்தி கொடுப்பேன். உன்னுடைய முயற்சியில் வெற்றியும், வாழ்க்கையில் இன்பத்தையும், மனதில் சந்தோஷத்தையும் நான் நிச்சயம் கொண்டு வந்து சேர்ப்பேன். துடிப்போடு இருக்கின்றாய். நீ கலங்குவதை எப்பொழுதும் நான் விரும்பவில்லை. உன் கரம் வந்து சேர வேண்டிய விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது சேர்ந்தே தீரும். எல்லா சூழ்நிலைகளையும் உன்னை காத்து கொண்டிருக்கின்றேன். மன அழுத்தத்திலிருந்து, மன உளைச்சலிலிருந்து நீ வெளி வருவாய். கைகூடாத விஷயங்கள் எல்லாம் இனிமேல் கைகூடி உன்னை ஆச்சரியப்படுத்தும். நல்லது பெருமளவில் நடக்கும். உன்னை அறியாமல் நீ செய்த ஒரு சில விஷயங்களை நினைத்து வருத்தப்படாதே. என்றோ அதற்கு மன்னிப்பு கிடைத்து விட்டது. தடைகள் எதுவும் இல்லை. இனி நீ முன்னேற தடைகள் விலகி நல்லது நடந்து கொண்டிருக்கின்றது. இனி ஒவ்வொரு நாளும் எல்லா இன்பமும் உன்னை வந்து சேர இந்த கணபதியின் துணை உனக்கு உண்டு. நல்லது நடக்கும்.